வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். என் மீது தடாபுடா, இதில் வேண்டுமானாலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்து விடுவேன் என புதுச்சேரி காவலருக்கு போதை நபர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றும், மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி பெறுவோம் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள தண்ணீர் டேங்க் மீது ஏறி பெட்ரோல் கேனுடன் தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள தண்ணீர் டேங்க் மீது ஏறி பெட்ரோல் கேனுடன் தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது பொதுப்பணித்துறையில் ஏராளமானோர் பணியில் அமர்த்தப்பட்டனர். 3 மாதம் பணி செய்த அவர்களை தேர்தல் துறையானது பணியிலிருந்து நீக்கியது. அன்று முதல் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழு ஒன்றை உருவாக்கி கடந்த 7 வருடங்களாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி உண்ணாவிரதம், கடலில் இறங்கி போராட்டம், தீக்குளிக்க முயற்சி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த 700க்கும் மேற்பட்ட ஊழியர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்தார். இந்த நிலையில் கடந்த 7 வருடங்களாக பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஏராளமானோர் தங்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி நாள்தோறும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள தண்ணீர் டேங்க் மீது ஏறி நின்று பெட்ரோல் கேனுடன் தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி முதலமைச்சரை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், வேலை கிடைக்க வரை போராட்டம், வேலை கிடைக்க வரை போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், 7 ஆண்டு போராட்டம், 7 ஆண்டு போராட்டம், 7 ஆண்டு போராட்டம், 7 ஆண்டு போராட்டம், கேட்கலையா 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 மினிஸ்டர் பொதுப்பணித்துறை மினிஸ்டர் கேட்கலையா பொதுப்பணித்துறை கேட்கலையா 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 பொதுப்பணித்துறை மினிஸ்டர் கேட்கலையா 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 முதல்வரே கேட்கலையா கேட்கலையா கேட்கலையா. புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றும், மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி பெறுவோம் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களில் பல்வேறு கேள்விகளுக்கு பேரவையில் பதில் அளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெறுவோம் என்றும், மேலும் விரைவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு துறைகளில் குரூப் டி மற்றும் குரூப் சி ஊழியர்களை தேர்வு செய்ய மாநில தேர்வாணையம் அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் மாநில தேர்வாணையம் அமைக்கப்படும் என்றும் பதில் அளித்தார். மேலும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரும் வகையில் முதலீட்டாளர்கள் மாநாடு விரைவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி நகர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்ததால் உப்பு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் பல்வேறு நோய்கள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, கிராமப்புறங்களில் இருந்து நகர பகுதிக்கு நல்ல குடிநீர் வழங்க ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் இந்த பணிகள் தொடங்கும் என தெரிவித்த அவர், கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறு மூலம் நீர் எடுக்கும் போது கிராமப்புற மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், நகர பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க வெகு விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். என் மீது தடாபுடா, இதில் வேண்டுமானாலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்து விடுவேன் என புதுச்சேரி காவலருக்கு போதை நபர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தலைமை காவலர் பிரீமியர் ரமேஷ் மற்றும் போலீசார் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி கடலூர் மாவட்ட எல்லையான கன்னியகோவில் 4 முனை சந்திப்பில் குடிபோதையில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் பொதுமக்களை பார்த்து ஆபாசமாக திட்டிக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற ஏட்டு ரமேஷ் மற்றும் போலீசார் அந்த நபருக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்து குடிக்க செய்தனர். தண்ணீரை குடித்த அவர் போலீசாரை பார்த்து ஆபாசமாக திட்டி திடீரென தாக்குதல் நடத்தினார். அவர் குடிபோதையில் இருப்பதை அறிந்த போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைக்க முயற்சி செய்தனர். ஆனாலும் அந்த நபர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி ஆபாசமாக பேசியதால் போலீசார் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். காவல் நிலையத்தை பார்த்தவுடன், நானும் போலீஸ்காரன் தான், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி ஒரு கட்டத்தில் அவர் போலீசாரை ஆபாசமாக திட்டி மீண்டும் தாக்கி காவல் நிலையத்திற்கு உள்ளேயே கட்டி புரண்டு சண்டையிட்டுள்ளார். என் மீது தடாபுடா, இதில் வேண்டுமானாலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்து விடுவேன் என போதை நபர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த நபர் காவல் நிலையத்தில் உள்ளே இருந்து எழுந்து வெளியே ஓடி மதில் ஏறி குதித்து சாலையில் தப்பிக்க முயல போது போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை மீண்டும் காவல் நிலையம் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடலூர் அடுத்துள்ள கீழ்புவானி குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜனார்த்தனன் என்பதும் இவர் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. போதை காவலர் புதுச்சேரி காவலர்களையும் திட்டி காவல் நிலையத்தில் செய்த அட்டகாசங்கள் குறித்து வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றனர் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நீ எல்லாம் என்னடா அடிப்பா ஒரு போலீஸ்காரனை அடிக்கிறீங்களா? முட்டா பாருப்பா ஆனா மூளை கட்ட போய்த்தார உனக்கு என்னடா அறிவு இருக்கு? உங்களுக்கு அறிவு இருக்குடா? அடிச்சுமா என்ன அடிக்கிற? நீ அடிச்சாலே நான் தாங்கிட்டேன். இதே அடி நான் அடிச்ச விஷயம் நீ தாங்க. இதே அடி ஆன்லைன் லாட்டரி சூதாட்டம் தடை விவகாரத்தில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியதாவது, ஆன்லைன் லாட்டரி சூதாட்டம் தடை விவகாரத்தில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்றும், இந்தியா முழுவதும் ஆன்லைன் லாட்டரி சூதாட்டம் நடைபெற்ற போது அதை தடை செய்ய தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் உரிய சட்டம் கொண்டு வந்தார். சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அதன் பிறகு ஆட்சியில் அமர்ந்த திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆன்லைன் சூதாட்டம் தடைக்கு சரியான விளக்க காரணங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க தவறியதால் அந்த சட்டம் வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து 8 மாதமாக ஆன்லைன் லாட்டரி சூதாட்டத்தை தடை செய்ய திமுக சட்டமன்றத்தில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தற்போது வேறு வழியின்றி ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்தனர். ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டம் தடை சம்பந்தமாக திமுக தொடர்ந்து இரட்டை வேடம் போடுகிறது என்றார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் சக்லியன் என்ற பெயரை அருந்ததியர் என பெயர் மாற்றி தமிழகத்தைப் போல் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதுவரை புதுச்சேரி அரசில் அரசாணை வெளியிடப்படவில்லை. இதற்கு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பினை பெற காரணமாக இருந்தார்.
அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆன்லைன் லாட்டரி சம்பந்தமாக எந்தவிதமான உருப்படியான சட்டத்தையும் கொண்டு வராமல் 8 மாத காலம் திட்டமிட்டு காலம் கடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையாளாகாத அரசின் செயல்பாடு முதல் காரணமாகும். ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரசார் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக குஜராத் பாஜக எம்எல்ஏ தொடர்ந்து வழக்கை விசாரித்த குஜராத் சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சிலை அருகே 5 சாலைகளையும் மறித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கிய நீதிபதியை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி ஸ்வாதி சிங் தலைமையிலான போலீசார் 200க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைது செய்தனர். இதனை அடுத்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதனிடையே இளைஞர் காங்கிரசார் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி நிலையத்திலிருந்து மங்களூர் செல்ல புறப்பட தயாராக இருந்த ரயிலை மறித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் 10 நிமிடம் தாமதமாக மங்களூர் ரயில் புறப்பட்டு சென்றது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்ற 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்வதை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் இன்று காலை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதையடுத்து அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது கஞ்சா இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டம் திருப்பாப்புலியூர் பகுதியை சேர்ந்த ஜீவா என்கிற ஜீவானந்தம், மேகி என்கின்ற மகேஷ், வன்னியர்பாளையத்தை சேர்ந்த ரேவந்த், மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த ஆதித்யன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சா, 4 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 16 நாட்கள் வேலை நாட்களில் 137 ரூபாய் சம்பளத்தில் பணியில் சேர்க்கப்பட்டனர். 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றிய வவுச்சர் ஊழியர்களுக்கு கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் முதல்வர் ரங்கசாமி 10,000 சம்பளம் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அனைவரும் 10,000 சம்பளம் பெற்று வந்தனர். இதனிடையே புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தற்போது பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சீனியாரிட்டி வரையறை செய்ய வேண்டும், தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நிரந்தரம் குறித்து அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை எதிரே 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுப்பணித்துறையே பொதுப்பணித்துறையே நிறைவேற்று நிறைவேற்று, பணி நியமன ஆணையை நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று, ஊழியர்களின் கோரிக்கையை. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் வெளியூர் பயணிகளிடம் செல்போன் திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9 செல்போன்களை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர் பயணிகளை குறிவைத்து மடிக்கணினி, செல்போன் திருட்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீஸ் பாபுஜி தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் சத்தியவேலு, பிரேம்குமார், செல்லத்துறை, மணிகண்டன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் பேருந்து நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் பிள்ளைத்தோட்டம் கணேஷ் பாபு, ஆலியார்பாளையம் பரத்குமார் என்பதும் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 9 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கரசானூரில் GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்ட புதிய GKR கோல்டன் சிட்டி உதயமாகி அதற்கான பூமி பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் தனி முத்திரையும் மக்களின் வரவேற்பையும் பெற்றுள்ள GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டை மையமாக கொண்டு பல்வேறு இடங்களில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வருகின்றனர். வாடிக்கையாளர் மத்தியில் நன்மதிப்பும் வரவேற்பையும் கைராசியையும் பெற்றுள்ள GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மற்றொரு பிரம்மாண்ட புதிய உதயம் வானூர் அருகே உள்ள கரசானூர் மெயின் ரோட்டில் பரங்கினியில் GKR கோல்டன் சிட்டி உருவாகியுள்ளது. அதற்கான விசேஷ பூமி பூஜை நடைபெற்றது. GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் டாக்டர் GK ராஜன் தலைமையில் நடந்த பூமி பூஜையில் மூத்த சிவாச்சாரியார்கள் மூலம் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்தில் யாகம் வளர்த்து விசேஷ சிறப்பு பூஜைகளை செய்தனர். இந்த பூமி பூஜையில் தொழிலதிபர்கள் சிவபாலன், CT கணேசன், சந்திரசேகர், நிலத்தரகர்கள், GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக மனைப்பிரிவு அமைந்துள்ள GKR கோல்டன் சிட்டி மையத்தில் மலேசிய முருகன் போல் பிரம்மாண்ட பாலதாண்டாயுத பாணி சுவாமி சிலை அமைத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கும் பூஜை செய்யப்பட்டுள்ளது. அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்களின் உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு உயர்மட்ட குழு மற்றும் வளர்ச்சி குழுவில் குதிரை வண்ணார் சமூக மக்களின் பிரதிநிதி ஒருவரை உறுப்பினராக சேர்க்க கோரி குதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பாக முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாக இயக்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த குதிரை வண்ணார் சமூக விடுதலை இயக்க தலைவர் தெய்வநீதி என்கிற கூந்தன் கூறுகையில், கடந்த நிதியாண்டில் சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 413 கோடியில் 40 விழுக்காடு செலவிடப்படாமல் உள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது என்று கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அட்டவணை இனத்தவர் பட்டியலில் உள்ள 16 சமூகமும் பயன்பெறும் வகையில் சிறப்பு கூறு நிதியை செலவிட வேண்டும் மேலும் மத்திய அரசு இயற்றியுள்ள அட்டவணை இனத்தவர் திருத்த சட்டம் படி குதிரை வண்ணார் என்கிற ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்குமாறும் மேலும் நடப்பாண்டு சிறப்பு கூறு நிதி 441 கோடி ரூபாயை முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் கூறினார். அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்களின் உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு உயர்மட்ட குழு மற்றும் வளர்ச்சி குழுவில் குதிரை வண்ணார் சமூக மக்களின் பிரதிநிதி ஒருவரை உறுப்பினராக சேர்க்க கோரி குதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இப்போ சிறப்பு நிதிக்குழு இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் பாருங்கள். இது ஒரு மாதம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த திட்டத்தில் எங்களுக்கு வந்து பார்த்துக்கங்க, ஐயா கிட்ட மனு கொடுத்துருக்குறேன், மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு 10 கோடி ரூபா ஒதுக்கி எங்களுக்கு இப்போ வீடு கட்டி கோபிகனை கட்டி கொடுங்க அப்படின்னு மனு கொடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்து பேசுகிறோம், அந்த சௌகரியமாக இருக்கும். எந்த இடம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்கள் எந்த டோபிகானா எங்களுக்கு எந்த தொகுதி? நாங்களா நெல்லித்தோப்பு. தென் மாநிலத்திற்கான போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தேச பாதுகாப்பு குறித்த பிராந்திய மாநாடு கர்நாடக மாநிலம் பெங்களூர் தனியார் விடுதியில் நடைபெற்றது. மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார். இம்மாநாட்டில் அனைத்து மாநில உள்துறை அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநில உள்துறை அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகளுடன் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் மாநாடு நடந்த இடத்திலிருந்து விடைபெற்ற போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு கை கொடுத்து விடைபெற்றார்.
புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் தீப்பிடித்து எரிந்ததில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் தீயில் எரிந்தது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியான காட்டுக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை உள்ளது. இந்நிலையில் இக்கடையில் இரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்தில் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்தது. தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளித்தென்னல் மதுரா பூர்ண புஷ்கலாம்பாள் சமேதா ஸ்ரீ சடையாண்டி அய்யனாரப்பன் ஆலய அபிஷேக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் மதுரா சடையாண்டி குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பாள் சமேதா ஸ்ரீ சடையாண்டி அய்யனாரப்பன் ஆலய மண்டல அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கு பூஜை, சங்காபிஷேகம், ஸ்ரீ அய்யனாரப்பன் அபிஷேக ஆராதனை, சடையாண்டி குப்பத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து தட்டு வரிசை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாண உற்சவத்தில் சடையாண்டி குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் விருந்தோம்பல் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பாள் சமேதா ஸ்ரீ சடையாண்டி அய்யனாரப்பன், ஸ்ரீ ருத்ரவன்னிய மகாராஜா, ஸ்ரீ சடையாண்டி சித்தர் சுவாமிகள் ஆகியோருக்கு மின் அலங்காரம் மற்றும் பூக்களால் அலங்கரித்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரத மாதா நாடக சபாவின் தெருக்கூத்து நடைபெற்றது. இம்மண்டல அபிஷேகம் பூர்த்தி விழாவில் கிராமவாசிகளும் பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஏசி மதியழகன் செய்திருந்தார். என் மீது தடாபுடா, இதில் வேண்டுமானாலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்து விடுவேன் என புதுச்சேரி காவலருக்கு போதை நபர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றும் மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி பெறுவோம் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி மூலக்குளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள தண்ணீர் டேங்க் மீது ஏறி பெட்ரோல் கேனுடன் தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் சில்வர் ஷாட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.